வேண்டாம் சஞ்சீவ். எனக்கே தெரியாம எங்க அக்காவுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் அவளுக்கு தொந்தரவு கொடுக்க நான் விரும்பல. உங்க அக்கா லைஃப்காக உங்க லைஃப் இழக்க போறியா? டெய்லர், ஒரு பிரச்சனையும் வராது டெய்லர். நான் சொல்றத கேளு. உங்க அம்மா என் அக்காவுக்கு அவங்க மனசுல பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. உனக்காக உங்க அம்மா என் அக்காவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா கூட அவங்க மனசுல காலம் முழுக்க எங்க அக்காவை பத்தின ஒருத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கு என்ன தியாகி நினைப்பா? ஆனா உன்ன உங்க அக்காக்காக என்ன தூக்கி போடுற? நான் தான் சொல்றேன்ல, உங்க அக்காக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. அக்கா அக்கான்னு உன்னை மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற. நீ என்னை விட்டு போயிட்டா நான் மட்டும் சந்தோஷமா இருந்துருவேனா? கடைசி வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டே லைஃப் லாங் இப்படியே இருந்துருவேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ் டெய்லர். நீ எனக்கு வேணும். தங்கச்சி, நீ இங்க இருந்து போறதுனால நடக்கிற நல்லதை விட கெட்டதுதான் அதிகம். ஒருத்தரை கொன்னு இன்னொருத்தரை காப்பாத்துறது மிகப்பெரிய பாவம் தங்கச்சி. இன்னும் கூட உனக்கு நம்பிக்கை வரல? என்னால உங்க அக்கா வாழ்க்கை வீணாகாது. உங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க வீட்டு மருமகளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது உன் மேல சத்தியம். புரிஞ்சுக்கணும். லைஃப் லாங் நாங்க ஒன்னா இருக்கணும். எனக்கு அது மட்டும் நடந்துட்டா போதும் சஞ்சீவ். கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். நீ வா. சாரி சிஸ்டர். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன் சிச்சுவேஷன் நல்லா புரியுது. நீ போயிட்டு வாமா. வா. ஊரை விட்டு ஓடி போறவள நிக்க வச்சு உனக்கு பொண்டாட்டி ஆக்க பாக்குறியா? சஞ்சீவ், உன்னை நான் விட மாட்டேன். இந்த ஜென்மத்துல உனக்கு நான் தான் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. தங்கச்சி, நீ வீட்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உன்னை காணோன்னு தேட போறாங்க.
ஃபோன் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஆமா டெய்லர், நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. என்னாச்சு இப்ப எதுக்கு யோசிக்கிற? காலையில இருந்து எங்க போனேன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. வீட்ல இருந்து கிளம்பும் போது இந்த எண்ணம் வரல, இப்ப வருது. என் பொண்ணு எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவா. எங்க போனானே தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி கண்டுபிடிப்பேன்? தெய்வனே, அழாத அழாத தெய்வனே. நான் சொல்றபடி சொல்லு. அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஏங்க, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? அம்மா, ஒன்றும் ஆயிருக்காதுமா. அபிதாமா ஃபோன் பண்றா. ஏங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. தம்பி, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்த. கொஞ்சம் அபி. அப்பா, எங்கடி போட? உன்னை காணாம நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? இல்லம்மா, அதிகால பூஜையை பார்க்க கோயிலுக்கு கிளம்புன. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் எழுப்ப வேண்டாம்னு நினைச்சேன். கோயில்ல குண்டலினி சாமிகளோட ஆன்மீக சொற்பொழிவு காஞ்சிபுரத்துல நடக்குதுன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்புனாங்க. நானும் அவங்க கூட கிளம்புனேம்மா. உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சுமா. சரி, பக்கத்துல யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி பேசலான்னு பார்த்தா நம்பரை மறந்துட்டேன். அதான் திரும்ப கோயிலுக்கு வந்து சார்ஜ் போட்டு இப்பதான் ஃபோனை ஆன் பண்ணேன். உடனே உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிம்மா, இப்ப நீ எங்க இருக்க? கோயில்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். சரிம்மா, நீ வா, சீக்கிரம் வா. மத்ததெல்லாம் வீட்டுல வச்சு பேசிக்கலாம் நேரம். சூப்பரா சமாளிக்கிற. மாப்ள, வண்டி எடு, சீக்கிரம் போலாம். மாமா, உனக்கு கார் ஓட்ட தெரியும்? டேய், யார பார்த்து கார் ஓட்ட தெரியுமான்னு கேக்குற? கார் ஓட்டுறதுல நான் சாம்பியன், தெரியும்ல? எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு. சாம்பியனா? சும்மா புழுகாத மாமா. என்னது புழுவுறனா? டேய், உண்மைடா. சோலாவரம் ரேஸ் தெரியும்ல? நான் வண்டி எடுத்தேன்னு வச்சுக்கோ, 200ல போவேன். 200ல? அதுவும் நீ? அதுவும் அந்த ஊரோட ஓட்ட ரோட்ல? இத நான் நம்பணும். டேய், நம்புடா. சரி, நான் நம்பணும். அப்படின்னா நீ வீடு வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு வா, நானும் டெய்லரும் பின்னாடி உட்காந்து பாக்குறோம். அப்ப நம்புறோம். ஆமாண்ணே. என்னது, 2 பேரும் பின்னாடி உட்காந்து வரீங்களா? சில்லு கொண்டு 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஸ்கெட்ச் போடுறீங்களா? என்ன மாமா இவ்வளவு யோசிக்கிற? டக்குன்னு வண்டி எடு. சரி, வாட்டு இல்ல, நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம். டேய், இப்ப நம்புறியாடா எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு? நம்புறேன்.
டேய் என்னடா பண்ற நீ? மாமா நான் என்ன பண்ண உனக்கு என்ன? நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. இன்னொரு தடவை திரும்பி பார்த்த கண்ணுக்குள்ள கத்தி விட்டு ஆட்டுருவேன். கண்ணுக்குள்ள கத்தி விட்டு ஆட்டுவியா? எனக்கு தேவைதான்டா, எனக்கு தேவைதான். இதுக்கு தான் சின்ன பசங்க கூட சாவசனம் வச்சு கூடான்றது. டெய்லர், நாம 2 பேரும் சொல்லிக்காமலே ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளோ நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தோம்ல. மாமா நான் தான் சொல்றேன்ல பின்னாடி பார்க்காதன்னு. நானாடா பாக்குறேன்? நீ பண்றதெல்லாம் என்ன பார்க்க வைக்குது. நீ ஒழுங்கா ரோட பார்த்து ஓட்டு மாமா. ஒரு ஓல்டு பேச்சுலர் வண்டியில இருக்கேன்னு கூட பார்க்காம இப்படி பண்றியடா. யூ ஆர் சாடிஸ். சரி சரி ஃபீல் பண்ணாத. டேய், வண்டி பிரேக் அடிச்சா முன்னாடி வந்து விழுவாங்க. நீ என்னடா சைடுல தங்கச்சி மடியில படுத்துட்ட? மாமா இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்க்காம நீ வண்டியை ஓட்டு. ஜாஸ்தியா ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி இறக்கி குண்டுங்குழி எல்லாம் பார்க்காம வண்டி ஓட்டு மாமா. குண்டுக்குழியில ஓட்டவா? டேய், ஏறு ஓட்டுறவன் இழிச்ச வாயனா இருந்தா மாடு மச்சானு கூப்பிடுமா மாமா. என்ன மாமானு கூப்பிட்டு கடைசியில் அப்படியே ஆகிட்டல்ல. இரு அவனை பாத்துக்கிறேன். நடத்துக்கடா நடத்துங்க. டேய், அந்த பிள்ளைய தொந்தரவு பண்ணாதடா. யோ யோவா, உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டு. எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற? கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுவா? டேய், நம்ம காலாவதி ஆயிருவோம்டா. ஐயோ மாமா பேசாம ஓட்டு மாமா. டெய்லர், நம்ம செல்ஃபி எடுப்போமா? செல்ஃபியா? நடத்துங்கடா நடத்துங்கடா. ஏண்டி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. வேஸ்டா? என்னடி சொல்ற? நீ சொல்றது ஒண்ணும் புரியல. ஆமா, உனக்கு எதுவும் புரியாது. உனக்கு தின்ன மட்டும் தான் தெரியும். ஏய், தெளிவா சொல்லுடி. நம்ம சேரவே கூடாதுன்னு நினைச்ச சஞ்சீவும் அபியும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நிஜமாவா? ஆமாமா, அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டத என் 2 கண்ணால பார்த்தேன்.
என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுடி. நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சஞ்சீவோட கார் சர்ச் கிட்ட நின்னுட்டு இருந்துச்சு. சஞ்சீவ் கார் ஏன் இங்க நிக்குதுன்னு நான் போய் பார்த்தேன். அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்னால உங்க அக்கா வாழ்க்கை வீணாகாது. உங்க 2 பேரையும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எங்க வீட்டு மருமகளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது உன் மேல சத்தியம். சஞ்சீவ் காளி சித்தப்பா 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. இனி நம்ம பிளான் எதுவுமே வேலை செய்யாது. இப்ப என்ன பண்றது? அபிதான் அக்கா வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சஞ்சீவ் கிட்ட சத்தியம் வாங்கிட்டால, அப்புறம் என்ன விடு. சஞ்சீவ் சீதா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். சஞ்சீவ் அபி கிட்ட சத்தியம் பண்ணது அனு லைஃப் எதுவும் ஆகாதுன்னு தான். ஏன் லைஃப் இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அனு லைஃப் எப்படி இருந்தாலும் இப்போ சேஃப். நம்ம தலைக்கு மேலதான் கத்தி தொங்குது. கொஞ்சம் அசந்தாலும் நம்ம காலி. உஷாரா இருக்கணுமா? ஆ, இந்த விஷயத்த பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்ல. இன்னும் என்னடி, உடனே சொல்ல வேண்டியதானே? மா லூசாமா நீ? லூசா? அனுக்காக அபி வீட்டை விட்டு போற அளவுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சா, அனு தனக்காக அபி இவ்ளோ தியாகம் பண்றான்னு மனசு மாதிரி தொலைச்சிட்டானா என்ன பண்றது? ஆமால, திருடன் வீட்ல திருட போய் மாட்டிக்கிட்ட திருடன் நிலைமைதான் நம்ம நிலைமை. அதனால இனி நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உஷாரா இருக்கணும். சரி, இப்ப என்னடி பண்றது நம்ம? எந்த காரணத்து கொண்டும் அபி தனக்காக தான் வீட்டை விட்டு போயிட்டாங்கிற விஷயம் அனுவுக்கு தெரியவே கூடாது.